ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. யாரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கான எபிசோட் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா மீனா வந்து அப்பா கிட்ட தான் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கோயிலுக்குள்ள சாமி இருந்தால் தான் அது கோவிலாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா உடனே வந்து அந்த கடன்காரன் வந்துடுறாங்க. வந்துட்டு முத்து கேட்குறாரு, எதுக்கு இவனை வேற கூப்பிட்டு வந்தீங்க, இவன் தான் கடத்தினானான்னு கேட்குறாங்க. அப்புறமா முத்துவோட அம்மா வந்து அவங்க அப்பாவை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க, எங்கேயோ போவாதீங்க விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் தான் ஃபிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. முத்துவோட அப்பா போயிட்டு காசு கொடுத்துருப்பாரு, செல் மட்டும் கொடுக்காம இன்ட்ரெஸ்ட் மட்டும் கொடுத்துருப்பாரு. அதை முத்து வந்து நீங்க ஏன்ப்பா இதெல்லாம் பண்றீங்க மனோஜுக்காக அப்படின்றாங்க. மனோஜ் கிட்ட சொல்றாரு அந்த கடன்காரர், இந்த மாதிரி பண்ணதை நான் பார்த்ததே இல்லை, அதனால அவர் இதுக்கு மேல தலையிடல, நீ தான் மாசம் மாசம் 1,00,000 ரூபா தரணும், இந்த அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டு கொடு அப்படின்னு மனோஜ் கிட்ட கொடுக்குறாங்க. மனோஜ் ரோஹினியும் மாத்தி மாத்தி கையெழுத்து போட்டு கொடுத்துட்றாங்க. கொடுத்தோடனே முத்துக்கு செம்ம சந்தோஷம். இவ்வளவு நல்லவனா நான் இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கலையா அப்படின்ட்டு முத்து சொல்றாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவும் அம்மாவும் வருத்தத்துல இருப்பாங்க. முத்து சொல்றாரு, நான் எவ்வளவு வேணா காசு தரேன், நீங்க 2 பேரும் சந்தோஷமா டூருக்கு வேணா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா மனோஜ் கிட்டே ரோஹினி கிட்டே முத்து சொல்றாரு, அவங்க பிரச்சனையை அவங்க தான் பாத்துக்கணும். அப்புறம் பாத்தீங்கன்னா கிறிஷ் வந்து பேப்பரை வந்து முத்து கிட்ட தரான். முத்து வந்து கேக்குறான்டா, என்னடா என்னை பார்த்து கிண்டலா இருக்கா, எனக்கு படிக்க தெரியாது, நீ வேணே என்கிட்ட தெரியாடா இந்த பேப்பர்ன்ற. கிறிஸ் வந்து சிரிக்கிறான். அவங்க அப்பா வந்தோடனே என்ன பேப்பர்ரா கூடுறான். அவங்க அப்பா கிட்ட சொல்றான், பாத்தீங்களா இது என்கிட்டயே தரான் இவன் அப்படின்ட்டு. அவங்க அப்பா சொல்றாரு, இல்ல டூருக்கு போறதுக்காக 2,500 ரூபாய் ஃபீஸ் கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு. எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. மனோஜ் சொல்றான், நான்லாம் காசு தர முடியாது, நீங்களே கூட்டு போறதாங்க போய்க்கோங்க அப்படின்னு. நான் என்னடா 800 ரூபாய் தர மாட்டியா, வெட்டி செலவெல்லாம் பண்ற அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து முத்தோட அப்பா சொல்றாரு, ஏதோ நியாயமா தான் இருக்கு அவங்க அம்மா சொல்றதும், அவன் எப்படி இத்தனை நாளா இங்க இருக்கான் அப்படின்ட்டு. அப்புறமா முத்துவும் நினைக்கிறாரு, இவன் எப்படி இத்தனை நாளா சந்தோஷமா இருக்கான், அவன் அம்மா இல்ல அவங்க பாட்டி இல்ல, எப்படி இவன் அம்மா கூடயே இருக்க மாதிரி இருக்கான்னு கேக்குறாங்க. அதோட மீனாவும் ஷாக் ஆயிடுறாங்க, என்ன கண்டுபிடிச்சிட்டாருன்ட்டு. அதோட இந்த எபிசோட் முடியுது. மறக்காம எல்லாரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் பண்ணிருங்க. லைக் பண்ணுங்க, நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். பாய் பாய்.